இந்தியாவில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்று டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். இந்த துயரத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு நபரின் குடும்பத்திற்கும் டாடா குழுமம் 1 கோடி ரூபாய் வழங்கும் என்றும், காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளையும் டாடா குழுமம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து பராமரிப்பு மற்றும் ஆதரவையும் தாங்கள் உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். ஏர் இந்தியா விமான நிறுவனம் டாடா குழுமத்தின் வசம்தான் உள்ளது. இந்த நிறுவனத்தின் 74.6 விழுக்காடு பங்குகள் டாடா குழுமத்திடமும், 25.1 விழுக்காடு பங்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடமும் உள்ளது. இதனால்தான் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி இழப்பீடு வழங்குவதாகவும், காயமடைந்தவர்களின் சிகிச்சை செலவை ஏற்பதாகவும் டாடா குழுமம் அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.